நாள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக அனுசரிக்கிறாங்க. அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அக்கார்டிங் டு பைபிள் என்ன சொல்லுது, கிறிஸ்டியன்ஸோட அவங்களுடைய ஹோப் என்ன மாதிரி இருக்கு, பட் ஜீசஸ் கிரைஸ்டோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுங்க. சரியா? குட் ஃப்ரைடே, ஸோ 2026 solemn டே ஆஃப் தி பிரேயர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். சரியா? ஸோ குட் ஃப்ரைடே அப்படிங்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த யூதாஸ் காரியோத் அப்படிங்கிற ஒரு சீஷரால காட்டி கொடுக்கப்படுறாரு. எங்க சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தோட்டம் கெத்செமனே அப்படிங்கிற ஒரு தோட்டம். பைபிள்ல 2 தோட்டங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு தோட்டமா சொல்லப்படும். ஒன்னு ஏதேன் அப்படிங்கிற ஒரு தோட்டம், அதுதான் முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷன் பிறந்தது. ஆதாம் அப்படிங்கிற மனுஷன் குரான்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க வந்து முதல் நபின்னு சொல்லுவாங்க. நபினா ப்ரொபேட்னு அர்த்தம், தீர்க்கதரிசிகள். நீங்க கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ற அந்த பைபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா டோட்டலா பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே ஆகமங்களும் தீர்க்க தரிசனங்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தோட பேரே ஆகமங்களும் தீர்க்க தரிசனங்களும். ஆகமம் வேதாகமம் அப்படிங்கிறது. இப்ப ஜெனிசிஸ் அப்படிங்கிற ஆதி ஆகமத்தில் ஆரம்பிச்சு மல்கியா வரைக்கும், மல்கியாங்கிற ஒரு புத்தகம் வரும். இது பழைய ஏற்பாட்டோட கடைசி புத்தகம். ஆதியாகமம்ங்கிற ஜெனிசிஸ்ல இருந்து மல்கியாங்கிற புத்தகம் வரைக்கும் இது பழைய ஏற்பாடு. இது யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேவேலர்களுக்காக எழுதப்பட்டது. அதாவது இப்ப இருக்க யூதர்களுக்காக. இஸ்ரேல் ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாடுகளுக்காக எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான், ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது பிறந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவருடைய இறப்பு அப்படிங்கிறதுக்கு அப்புறம், இது வரைக்கும் கிறிஸ்து பிறப்பு இறப்பு இது வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து சுவிசேஷ புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகங்களை என்னென்ன எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா மத்தேயு அப்படிங்கிறது இருந்து ஆரம்பிக்கும். அப்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷ புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அவர் இறந்துடுறாரு. இன்னைக்கு தான் ஆக்சுவலா வந்து அவரை பிடிச்சு வைக்கிறாங்க. பிடிச்சு வைக்கிறது இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரோது ராஜா அந்த மாதிரி இருக்கக்கூடியது, பிலாத்து அப்படிங்கிறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தோட சம்மந்தப்படுறவங்க. அவங்கெல்லாம் யாருன்னா ரோமானியர்கள். இது நமக்கு பாடமாவும் இருக்கு, புரிஞ்சுங்க, அதுக்காக சொல்றேன். ரோமானியர்கள், ரோம பேரரசு. சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இது யாருன்னா இவர் சீஷர் கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் மொத்தம் 12 பேர். அதுல ஒருத்தர் காட்டி கொடுத்தவர் யூதாஸ் காரியோத்து, அவர் மாத்திரம் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் 11 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட நபர் தான் சென்ட் தாமஸ், தோமா அப்படிங்கிறவர் நம்ம சென்னைக்கு வர்றாரு. தமிழ்நாட்டில் கிறிஸ்டியானிட்டி பரவுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது சென்ட் தாமஸ், புனித தோமையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்னை போயிருந்தீங்கன்னா தெரியும், நம்முடைய பீச் பக்கத்துல, மெரினா பீச் பக்கத்துல சாந்தோம்னு ஒரு இருக்கா, கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? சாந்தோம் அப்படிங்கிறது, அங்கதான் அவருடைய கிரேவ் இருக்கு, அவருடைய கல்லறை அப்படிங்கிறது இருக்கு. சோ அவர் வந்து இருக்கிறார். அது விசேஷமான ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரேஸ் இருக்கு தமிழ்நாடு மீது, விசேஷமான ஒரு கிரேஸ் இருக்கு. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த காண்டினென்ட் எது? சோ சென்ட்ரல் ஏசியாவில் இஸ்ரேல், சென்ட்ரல் ஏசியாங்கிறதுல இஸ்ரேல் நம்ம காண்டினென்ட். அது வந்து ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ் கடவுள் ஏதோ அமெரிக்காவுக்கு சொந்த மாதிரியும், யூரோப்புக்கு சொந்த மாதிரியும், பிரிட்டன்ஸுக்கு சொந்த மாதிரியும், ஆங்கிலேயர்கள், குறிப்பாக ஆங்கிலேயர்கள் நம்ம ஊருக்குள்ள வந்தாங்கல்ல, வந்தாங்களா? ஆனா போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்களா? போர்ச்சுகீசியருக்கு அப்புறம் டச்சுக்காரங்க வந்தாங்களா? டச்சுக்காரருக்கு அப்புறம் ஆங்கிலேயர் வந்தாங்களா? ஆங்கிலேயருக்கு அப்புறம் வந்து டேனியர் வந்தாங்களா? டேனியர்களுக்கு அப்புறம் பிரெஞ்சுக்காரன் வந்தாங்க. இதான் யூரோப்பியன் இன்வேஷன்ஸ். நம்ம ஹிஸ்டரியில பாடத்துல யூரோப்பியன் இன்வேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியில ஒரு பாடம். ஐரோப்பியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி பரவ ஆரம்பிச்சதா அப்படின்னு கேட்டா அது போய், அது கிடையாது. இது சென்ட் தாமஸோட வருகை பார்க்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன அவருடைய புதிதான கட்டளை, அதாவது ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே என்டையர்லி டிஃபரெண்ட். பழைய ஏற்பாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படல, அதாவது கிறிஸ்டியன் ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டிக்குமே அது கொடுக்கப்படல. அது கொடுக்கப்பட்டிருந்தாலுமே அது ஒன்லி படிப்படிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இட் இஸ் நாட் பி ஃபாலோடு அப்படிங்கிறது. அப்ப எதை சார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மேத்யூல இருந்து ரெவல்யூஷன் ஒரு சாப்டர் வரும், வெளிப்படுத்தின விசேஷம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிறது யாரு, அவர் யாரோ ஒரு மரியாளுக்கு பிறந்த குழந்தை, யோசேப்போட பையன்,
பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் ஒரு சாதாரண மனுஷன், இவர் ஒரு மனிதனா வந்து ஒரு பிதாவை அடையாளப்படுத்திட்டு போறாருன்ற மாதிரி நிறைய கிறிஸ்டியானிட்டியில ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பட் அதை வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிற ரெவல்யூஷன் சாப்டர்ல படிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு, இந்த ஹோமோஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க நிகழ்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளுடைய சண்டை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அது எழுதப்படுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல குறிப்பாக அவர் சொல்லியிருப்பாரு, அவரு ஆதியும் அந்தமும். ஆதினா என்ன? ஆதினா ஆரம்பம்னு அர்த்தம். ஆதினா என்னப்பா? ஆரம்பம். வள்ளுவம் என்ன சொல்லுது? ஆதி பகவன் முதற்றே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆதி பகவனா பகவன்களா? சிங்குலரா புளூரலா? சிங்குலர். திருவள்ளுவர் கன்ஃபார்ம் பண்றார். கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு 31 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு 31 ஆண்டுகளுக்கு முன்பாக. இங்க ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், அப்ப மாற்று சமூகத்தினர் மாற்று சமுதாயத்தில் என்ன பண்ணாங்க? உங்களாலே இப்பதான் பிறந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி எங்க திருவள்ளுவர் பிறந்திருக்காரு, அதுக்கு முன்னாடியே எங்க புத்தர் பிறந்திருக்கிறாரு, அதுக்கு முன்னாடியே எங்க மகாவீரர் பிறந்திருக்காரு, அதுக்கு முன்னாடியே எங்க தெய்வங்கள்லாம் எங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருமா? ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்றதை நீங்க முதல்ல விளங்கிக்கணும். அவர் ஆதியும் அந்தமுமானவர் அப்படிங்கிறது. அவர் அல்பாவும் ஒமேகாவும். கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு, பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆல்பானா என்ன, ஒமேகானா என்னன்றது. ஆல்பானா ஆரம்பம், ஒமேகானா அது முடிவே கிடையாது. ஒமேகானா என்ன கிடையாது? முடிவே கிடையாது. அவர் ஆதியும் அந்தமுமானவர். அந்தம்னா என்னது? முடிவு. ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த நாமங்கள்லாம் பாருங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சோ இந்த இடத்துல நீங்க நுட்பமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப ஏதோ ஜீசஸ்க்கு அப்பா ஒருத்தர் இருக்காரோ, அவர் தான் பிதா பிதான்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லிட்டே இருக்கிறாரே, என்னிலும் என் பிதா பெரியவராய் இருக்கிறார் அப்படிலாம் சொல்றாரு. அப்ப உண்மையா அப்படின்னு கேட்டா நிஜமா புரிஞ்சுக்குங்க, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் ஒரு தோமான்றவன் தான் வந்து கேட்பான், ஐயா நீங்க அதெல்லாம் எங்களுக்கு போதும், நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம், பட் எங்களுக்கு பிதாவை காண்பீங்க அப்படின்னா, எங்களுக்கு பிதாவை காண்பீங்க அப்படின்னு சொன்ன. சோ நான் தாண்டான்றுவர். அந்த வசனத்தை இங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், சரியா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னது? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லுவார். நல்லா புரிஞ்சு வச்சுங்க. நிறைய விஷயங்கள் வரும்போது அதுல அந்த வெளிப்படுத்துற விசேஷம் படிச்சாங்கன்னா, அப்போஸ்தலர் அப்படிலாம் படிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். அவர் வந்து பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் டிஸ்டிங்யூஷ் பண்றார். மத்தேயு 5, 6, 7 இந்த அதிகாரம் ரொம்ப சூப்பர். இது நிறைய கிறிஸ்டியானிட்டிக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனா இந்த ஒற்றை சொல்ல இது உலக மக்கள் எல்லாருக்கும் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடுன்றது ஒன்லி இஸ்ரவேலர்களுக்கு. ஏன்னா அவர் ஏன் சார் இஸ்ரவேலர்களுக்கு அப்ப அவர் பொதுவான கடவுள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் பொதுவா சொல்லி பாக்குறாரு, யாருமே அதை ஏத்துக்கிறல. எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லி பாக்குறாரு, ஆனா அதை யாருமே ஏத்துக்கிறல. அப்ப ஒரு தனி மனுஷன் எடுக்கிறார், அதான் ஆபிரகாம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ஆபிரகாம்னு ஒரு தனிநபர் எடுக்கிறார், அவருக்கு உண்டான மனுஷன். எல்லாரையும் கூப்பிட்டு பாக்குறாரு, நோபடி இஸ் தேர், யாருமே அவருக்கு செவிசாய்க்கல. இங்கேயுமே பாருங்களேன், புதிய ஏற்பாடு அவர் பிறந்து அவர் வாழ்ந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 33 ஆண்டுகள். ஆனா அவர் வந்து ஐயோ இந்த உபதேசம் ரொம்ப கடினமா இருக்கு, நானே ஜீவ அப்பம்னு சொல்லுவாரு, நானே ஜீவ தண்ணீர்னு சொல்லுவாரு, நானே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு அந்த மாதிரி ஒளியா இருக்கிறேன்னு சொல்லுவாரு, என்னை கண்டவன் இருளில் இருக்க மாட்டான் ஒளிக்கு வந்துருவான்னு சொல்லுவாரு. அவர் சொன்னதெல்லாம் நார்மல். அப்ப என்ன சொல்றாருன்னா, இதுலயுமே பாருங்களேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தான். இந்த பிரபஞ்சம் உண்டானது வார்த்தையினாலதான், சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது, பகல் உண்டாக கடவுது, இரவு உண்டாக கடவுது, மழை அப்படிங்கிறது இந்த புல் பூண்டு அப்படிங்கிற மாதிரி 6 நாள் இந்த உலகம் படைக்கப்பட்டது. 7வது நாள்ல அவர் ஓய்வு இருந்தார். சோ அந்த இடத்துல யாரும் ஒரு சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதுன்னு இருக்கு. இந்த பழைய ஏற்பாட்டை படிக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னன்னா, ஓய்வு நாள்ல உங்களுடைய சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதுன்னு இருக்கு. ஓய்வு நாள்ல உங்க வீட்டுல அடுப்பு எரியக்கூடாதுன்னு இருக்கு. இந்த ஓய்வு நாள்ல நாங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா சர்ச்சுக்கு போறோம்னு சொல்றாங்கல்ல, அது யாத்திராகமம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து ரொம்ப எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கும் எந்தெந்த மாதிரி கடைபிடிக்கணும். உங்க வீட்டுல அடுப்பு எரியக்கூடாது, அதே மாதிரி சொந்த பேச்சை பேசக்கூடாது. அதே போல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் சொன்னேன் இல்லையா, அவர் கொண்டுட்டாங்கன்னா அவங்களை கொண்டுறணும். ஒருத்தர் கொண்டானா கொண்டாடணும். ஒருத்தர் அடுப்பு எரிக்கிறதுக்காக வந்து போய் விறகு பொறுக்கிட்டு இருப்பான், அவனை கொண்டு வந்து தேவாலயத்துக்கு முன்னாடி வச்சு கொண்டுருவாங்க. ஏன்னா அவர் ஓய்வு நல்லா செஞ்சுட்டாருன்னு சொல்லி. இயேசு ஏன் கொண்டாங்க? இன்னைக்கு ஏன் வந்து எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க? இன்னைக்கு உலக நாடுகள் போற ஏதோ இயேசுவை கொல்ல முடியுமா? யோவான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் தெளிவா எழுதியிருப்பார், அவர் தன் ஆவியை விட்டார். அவருக்கு 7 ஆவிகள், வெளிப்படுத்துற விசேஷத்துல அவருக்கு 7 ஆவிகள் சொல்லப்படுது, அவர் ஒரு ஆவிகள் கிடையாது.
அவர்கிட்ட தான் பரலோகத்தினுடைய திறவுகோள் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா. சோ இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், என்னால் என்று ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வரான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு சாதாரண மனுஷன். ஆனா பட் பைபிள் தெளிவா சொல்லியிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து செங்கடல் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடுல செங்கடல் அப்படிங்கிறது பார்வோன் அப்படிங்கிறவன் இருந்து, அந்த எகிப்து மன்னன் பார்வோன் இருந்து அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ஃபாலோயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, மூசா அப்படிங்கிறது மோசே வழிநடத்தி கொண்டு போவாங்க இல்ல. அந்த மாதிரி வழிநடத்தி கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு தடையா இருந்தது அந்த செங்கடல், ரெட் சி. அந்த ரெட் சி வந்து ரெண்டா அப்படியே பிரியும். சோ இவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அது ஒண்ணு சேர்ந்துரும் அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு. இங்கேயும் அதே புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல சோ சீஷர்கள்லாம் அந்த இதுல கப்பல்ல போயிட்டு இருப்பாங்க. அப்படி கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இரைச்சல், புயல் மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒண்ணு வரும். ஆனா அந்த இதுக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரு. இவர் எவ்வளவோ அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி. புரியுதா நான் சொல்றது? எவ்வளவு அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. அவர் செய்த முதல் அற்புதம் அப்படிங்கிறது வந்து கானா அப்படிங்கிற ஊர்ல வந்து கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் அப்படிங்கிறது குறைவுபட்டு போயிடும். நீங்க நினைக்கிற திராட்சை ரசம்னா ஏதோ ஒயின் இந்த இப்ப ஆல்கஹாலிக்கா எடுத்துக்கிறாங்கல்ல அப்படின்னு எடுத்துக்கூடாது. அன்னைக்குள்ள காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணங்கள்ல நம்ம எப்படி இப்ப எல்லாம் கலர் கொடுக்குறோம், ஏதோ ஒண்ணு அந்த பாயசம் எல்லாம் கொடுக்குறோம்ல, அது மாதிரி அங்க வந்து திராட்சை ரசம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது குறைவுபட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா கற்சாடிகளை நிரப்புங்க, இவர் தண்ணியை கொண்டு வாங்கன்னு. சோ அவர் ஆசீர்வதிப்பாரு. அது வந்து திராட்சை ரசம் வரும். முன்பு இருந்த ரசத்தை விட பின்பு இருந்த ரசம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு வரும். இது வந்து ரகசியம். இது மத்தவங்களுக்கு தெளிவு இருக்காது, கிறிஸ்டியன்ஸுக்கு தெளிவு இருக்காது. அது என்ன சார் முன்பு, அதான் சொல்றது, பழைய ரசம் புதிய ரசம், பழைய துருத்தி புதிய துருத்தி, பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம். அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுன்றது வந்து அடிக்கு உதைக்கு உத. அங்க அதே அநேகர், அங்க சாலமோன் அப்படிங்கிறவருக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மனைவிகள். சாலமோன் தான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வந்து தேவாலயம் கட்டினான். அந்த தேவாலயம் தான் கிபி 70 கான்ஸ்டன்ட் அப்படிங்கறதுனால இடிக்கப்பட்டுச்சு. இடிக்க சொன்னவரே இயேசு, கட்ட சொன்னவரே இயேசு, இடிக்க சொன்னவரே இயேசு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் நான் வாசமாய் இரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நானே உங்கள் ஆலயம், நானே ஆலயம், நீங்க தான் எங்க ஆலயம், நீங்க தான் ஆலயம். அதாவது நம்மளை ஃபாலோ பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய ஆலயம் சொல்லிடுவாரு. அப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இன்னைக்கு அவருக்கு காட்டி கொடுக்கப்படுற சார். ஏன் சார் நல்லா புரிஞ்சு வச்சுங்க, அவர் வந்து வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஆபிரகாம்ன்ற சந்ததிக்கும் அதே மாதிரி ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு சந்ததிக்கும் யாக்கோபுங்கிற சந்ததிக்கு மட்டும்தான் நான் தேவனாக இருப்பேன் அப்படின்றது அவருடைய இது என்ன சொல்ற வாக்கு. அப்ப அவர் இறந்தாதான் எல்லாருக்கும் அவர் தெய்வமா மாற முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது இறக்கணும். அந்த ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் மீன்ஸ் அந்த யாக்கோபோட தேவன் அவர் இறக்கணும், இஸ்ரவேலின் தேவன் அவர் இறக்கணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒப்பு கொடுக்கிறார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆதாம் முதல் அன்னைக்கு வரைக்கும் இறந்தவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும், சரியா, அந்த பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக அவர் இறக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நியதி. அப்படி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பூமிக்கு வர்றாரு. இதுல இருந்து இப்ப 2026 இருக்கமா, இயேசு கிறிஸ்து இறந்ததுல இருந்து தானே வந்து கிபி முன்பிரிக்கிறாங்க. அது உங்களுக்கு விளங்கும்ல. சரி, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் பிறந்து அவர் வந்து 33 ஆண்டுகள் அவர் வந்து பாத்தீங்கன்னா 3.5 வருஷம் தான் அவர் வந்து 30 வயசுல தான் அவர் ஞானஸ்நானம் பெறார். மெல்கி சதேக்கு முறையின்படி. அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வேண்டியதில்லை, அது டீடைல்டா இருக்கும். அப்ப 30 வயதுல அவர் ஞானஸ்நானம் பெறாரு. 3.5 வருஷம் தான் அவர் வந்து தன்னுடைய பிரீச்சிங்க பண்றாரு. சோ அவர் வந்து கரெக்டா 33 வயசுல அப்படின்றது யூதாஸ் காரியத்தினால காட்டி கொடுக்கப்படுறாரு. அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கபாலஸ்தலம் அப்படிங்கிற ஒரு மலையில அவரை வந்து என்ன பண்றாங்க, சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையில் அறையும் போது எதுக்கு சார் சிலுவையில் அரைஞ்சாங்க, அது ஒரு கேள்வி. என்ன சார் அவர் நியாய பிரமாணத்தை மீறிட்டார். சரி, கொன்னவங்க யாரு, ஏதோ இஸ்லாமியர்களா? கொன்னவங்க யாரு, ஏதோ இந்துக்களா? இல்ல கொன்னவங்க யாரு, ஏதோ நான் கிறிஸ்டியன்ஸா? இல்ல, கிறிஸ்துவ யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் கொன்னாங்க. அவங்க கொன்னதுக்கான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இவன் நியாய பிரமாணத்தை மீறிட்டான். அதான் நாங்க நியாய பிரமாணம். அதான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுங்கிறது பியூரா நியாய பிரமாணம். புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம். விசுவாசம்னா நம்பிக்கை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகமுகமா பேசிட்டே இருப்பாரு. இங்க நமக்கு இறங்கி வந்துட்டாரு. அதான் சொல்லுவாரு, தாவீது என்னை காண ஆசையாய் இருந்தான், ஆபிரகாம் என்னை காண ஆசையாய் இருந்தான். இயேசு இப்பதானங்க பிறந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே தாவீதுங்கிறவன் பிறந்து மரித்து போயிட்டான். சோ அது ஆபிரகாம் பிறந்து மரித்து போயிட்டான். ஆபிரகாமோட சந்ததி, ஆபிரகாமுக்கு மூத்த மனைவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாராயின்னு வந்திருக்கும், அதை சாரால்னு மாத்துவாரு. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஈசாக்கு. ஆனா முத குழந்தை யாரு தெரியுமா? அந்த ஆபிரகாமுக்கு இப்ராஹிம். அதுல வந்து இப்ராஹிம் இருக்கும் எங்க முஸ்லிம்கள் குரான்ல. அந்த இப்ராஹிமுக்கு பிறந்த முதல் குழந்தை யாரு அப்படின்னா இஸ்மவேல் அப்படிங்கிறது. அது வந்து ஆகார் என்ற மனைவிக்கு கிடைக்கும். ஆகார் யாரு?
ஆகார் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட பணிப்பெண். பணிப்பெண்ணா வீட்டு வேலை செய்யறவங்க, பணிப்பெண், ஹவுஸ்மெய்டு. இவங்களுக்கு குழந்தையே இல்லாததுனால, அதாவது முதல் மனைவிக்கு, கட்டிய மனைவிக்கு குழந்தை இல்லாதனால ஆகார் பணிப்பெண்ணை மணந்து, அந்த அம்மா தான் சொல்லியிருக்கோம். யாரு? சாரால் தான் சொல்லும், நீங்க எனக்கு ஒரு சந்தானம் கொடுங்க. சந்தானம் மீன்ஸ் எனக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுங்கன்னு சொல்லி. அப்பதான் இஸ்மாயில் பிறப்பார். இஸ்மாயில்ன்றது யாரு தெரியுமா? இப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம், நீங்க உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம், அது யாரால எடுக்கப்பட்டவனா? தேவன் சொல்ற பிதான்றால, இயேசுவால. நீங்க இயேசு தான், கன்ஃபியூஸே வேணாம். பிதான்னு ஒருத்தரே கிடையாது. நீங்க பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் பிதான்ற ஒரு வார்த்தையே கிடையாது. இவர் சொன்னதுனாலதான் அது பிதா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டு சொன்னதுனாலதான் அது பிதா. முன்னாடி எல்லாம் முற்பிதாக்கள் இருக்கும். அப்ப ஒரே சந்ததி தான். இன்னைக்கு இஸ்ரேல் அண்ட் ஈரான் அடிக்கிறாங்கல்ல, ஈரான்றது யாரு அப்படின்னா இஸ்மவேல் சம்பதியார், அந்த சம்பந்தம். அங்க இஸ்ரேல் யாரு அப்படின்னு சொன்னா அந்த யூதர்கள். ஆபிரகாம், அவங்க ஆபிரகாம், இவங்க இப்ராஹிம். இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க மூசா, இவங்க மோசே. அவங்க ஆரோன், இவங்க ஹாரூன். அவங்க வந்து தாவீது, இவங்க தாவூது. அவங்க சாலமோன், இவங்க சுலைமான். அவங்க மேரி, இவங்க மரியம். பேசுற புரியுதா? எல்லாமே எப்ப தோணுதா? இந்த இஸ்லாம்ன்றது எப்ப தோணுதுன்னா இயேசு கிறிஸ்து இறந்த 500 வருடங்களுக்கு பிறகு. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த 500 வருடங்களுக்கு பிறகு குர்ஆன் வந்து சொல்லுது, அந்த அல்லாஹ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும்தான் விசேஷமான ஒரு கிரியை கொடுத்திருந்தாரு. அதாவது இறந்தவர்களை உயிரோட எழுப்பக்கூடிய. இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொன்னதாக. அவரை குர்ஆன் என்ன சொல்லுது? அவர் வந்து ஒரு நபின்னு சொல்லுது. முகமது நபி மாதிரி, ஆதாம் மாதிரி ஒரு நபின்னு சொல்லுது. பட் இயேசு என்ன சொல்றாரு? ஆதாமையே உருவாக்கியவன் நான் தானே சொல்றாரு. ஆதாமையே உருவாக்கியவன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28, 18, 19, 20 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் இறந்து அவர் பரன் ஏறதுக்கு முன்னாடி அவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, சரியா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல கோத்திரத்தாரையும் சீஷராக்குங்க. என்ன கோத்திரத்தார? சகல கோத்திரத்தார. பழைய ஏற்பாட்டு படிக்கிறவங்களுக்கு அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், இவர் யாக்கோபின் தேவன். ஆனா இங்க யோவான்ல 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல, நான் ஏதாவது பைபிள் வச்சிருக்கேன் பக்கத்துல, இல்ல பார்த்து சொல்றேன்னா, நிச்சயமா நீங்க போய் பாருங்களேன். எந்த ஒரு திருச்சபையா இருந்தாலும், எந்த ஒரு சர்ச்ல இருந்தாலும், அந்த பாஸ்டர்மார்கன்னு சொல்லக்கூடியவங்களோ அல்லது ஃபாதர்னு சொல்லக்கூடியவங்களோ அந்த பைபிளை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து விசேஷம் பண்ணவர். நான் ஹரிஹரன், பியூர்லி ஹிந்து. நான் என் பேரு ஹரிஹரன் தான். ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன், நல்லா புரிஞ்சுக்குங்க. பட் ஐ ஆம் தி டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது வேற. நான் மதம் மாறல, ஆனா மனம் மாறி இருக்கேன். எனக்குள்ள இருக்கிறவர் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு நேத்து இல்ல, என்ன, நான் 6th படிக்கையில இருந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கையில இருந்து, அப்படின்னா பாத்துங்க என்னோட வயது என்னவா இருந்திருக்கணும். 10 வயசுன்னு வச்சுங்க. ஒரு 10 வயசுல இருந்து, எனக்கு இப்ப வந்து 44. அப்ப 34 வருஷமா அவரோட நான் பயணிக்கிறேன். 34 வருஷமா. அதுலயும் இந்த 15 வருஷம் பயங்கர விசேஷமான ஒரு இது. அதுக்கு முன்னாடி இதே கட்டிடம் தான், இதே கட்டிடத்துக்குள்ள, இதே சர்ச்சுக்குள்ள, இதே ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி போய் எல்லாம் காரைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சர்ச்சுக்கும் போய் இரவு ஜெபம்லாம் நான் பண்ணியிருக்கேன். பட் 2016க்கு பிறகு ஜீசஸ் கிரைஸ்ட் நேரடியா உள்ள படி. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து ஒரு காட்சி அளிச்சு நிறைய விஷயம் சொன்னாரோ, அது மாதிரி ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விஷயத்து வரைக்கும் படிக்க வச்சாரு. நான் என்னைய மட்டும் இல்ல, என் குடும்பத்தையே. இரவும் பகலும் அந்த 2020 கோவிட் வந்துச்சுல, வெளியிலேயே போக கூடாது நாங்கல்ல. அது ஒரு விசேஷமான ஒரு எங்களுக்கு ஒரு கிருபை. என்னன்னா 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் உட்காந்து பைபிள் தான் படிச்சோம். பைபிள் படிச்சோம், ஏழைகளுக்கு போய் சோறு போட்டோம். ஏன்னா அதான் சொல்லியிருக்காரு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ரொம்ப முக்கியமா சொல்லியிருப்பாரு. 33ல இருந்து பாத்தீங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் பிரிப்பாரு. அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தியா? நான் பசியா இருந்தேன், எனக்கு சோறு போட்டியா? நான் காவல்ல போடப்பட்டிருந்தேன், அதாவது சிறையில இருந்தேன், என்ன வந்து நீ விசாரிக்க வந்தியா? அல்லது நான் வீதியில யாருமே கேட்பாடற்று கிடந்தேன், என்ன வந்து நீ வந்து ஏதாவது எனக்கு அனுகூலமா இருந்தியா? அந்த சிறியவர்களுக்கு நீ எதை செய்யலையோ எனக்கு, நீ ஞாயிற்றுக்கிழமை நீ வந்தியா? நீ பாஸ்டருக்கு தசமா கொடுத்தியா? காணிக்க கொடுத்தியா? இல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டியான்னு கேட்கவே இல்லை. அது பிரிக்கிறாரு. அதாவது நியாய தீர்ப்பு கடைசி நாள்ல. அப்ப பாத்தீங்கன்னா அது ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நாம போய் கோயில்கள்ல கொடுக்கறத விட, சர்ச்சுக்கு கொடுக்கறத விட, அங்க வருஷம் நம்ம வந்து ஒரு 20,000 30,000 கொடுத்துட்டு அங்க சாப்பாடு போறது, அங்கெல்லாம் எல்லாரும் சாப்பிடக்கூடியவங்க தான். அப்புறம் தான் ரோட்டுக்கு போனேன். ஆஹா, அப்புறம் தான் வருஷம் வந்து சாரிமா டெய்லி வாரத்துல 2 நாள் பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, சோ ஒவ்வொரு கோயில்கள் சர்ச்சுக்கு முன்னாடி வீதியில கிடக்குறாங்க பாருங்க, அங்கதான் இயேசு இருக்கிறேன்ட்டாரு. நானே இயேசுன்ட்டாரு, அங்கதான் நான் இருக்கிறேன். சரியா? அப்ப இயேசுன்றவர் அங்க இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார். பேசுற புரியுதா? சோ இந்த இடத்துல இன்னைக்கு அழுவாங்க, இன்னும் ஒரு 3 நாள்ல சிரிப்பாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுனா கைதட்டி இயேசு வந்து உயிரோட எழுப்பிட்டாரு. எப்படிங்க அவர் வருஷம் சாவாரா? வருஷம் உயிர் தருவாரா? அப்படி இருந்தா அது கடவுளா இருக்க முடியுமா? கடவுளை கொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட்
கடவுளை கொல்ல முடியுமா? என்ன சொல்லுவாங்க, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? 7வது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபத்கானி, ஏலி ஏலி லாமா சபத்கானி, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த ஒரே ஒரு செகண்ட். ஏன்னா அவர் சொல்லுவாரு, என்னை காட்டி கொடுக்கக்கூடிய நாள் வரும், நீங்க எல்லாரும் என்னை விட்டு சிதறண்டு போகக்கூடிய காலம் வரும், ஆனா பிதா என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லுவாரு. அந்த ஒரு செகண்ட் மட்டும் பிதா ஏன் என் கைவிட்டுன்னு கேட்பாரு. ஏன்னா அவர் கைவிடணும். கைவிட்டாதான் அவர் சாகணும். அவர் சாத்தாதான் அவர் எல்லாருக்கும் கடவுளா மாற முடியும். இப்ப இருக்க கடவுள் ஆவியானவர், அது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படிமா ஜீசஸ் தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும். ஆவியாதான் பார்க்கணும். அவர் ஆவியா தெரியுமா? அது எட்டர்னிட்டி எங்க வேணாலும் இருப்பாரு. அவர் ஒரு சிலையை பாத்திரக்கூடாது, ஒரு பர்டிகுலர் இடத்துல பாத்திரக்கூடாது, ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு கோயில்ல பாத்திரக்கூடாது. ஏதோ பர்டிகுலரா அந்த கதவை திறந்துட்டு போய் நம்ம சாமி கும்பிட்டு அங்கதான் இருப்பாரு அவரு. வேரிஸ், அதான் சொல்ல, வேரிஸ் லவ் காடி சபா. நம்ம இந்துக்களை சொல்றோம்ல, அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருன்னு சொல்றோம்ல, சொல்றோமா இல்லையா? இறைவன் அப்படித்தானே. கடவுள் வந்து எங்க இருக்கிறாரு? தூணில் இருக்கிறாரு, துரும்பில் இருக்கிறாரு சொல்ற மாதிரி அவர் எங்கும் இருக்கிறார். அவருக்கு அநேக சேனைகள் உண்டு. அதான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது சொல்லி முடிக்கிறேன். இந்த ஃப்ரைடேல குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க. அப்ப லாஸ்ட் வீக்லாம் பேட் ஃப்ரைடேவா? எல்லா ஃப்ரைடேவும் அதான் சொல்ற, நாள் பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல சொல்றேன். கலாத்தியர்ல அவர் சொல்லியிருப்பாரு, நியாயப்பிரமாணக்காரர்களாகி நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும், நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது, ஆனா கிருபையும் சத்தியமும், கிருபை சத்தியம் இது ஜீசஸ் கிறிஸ்துவால வழங்கப்பட்டது. உங்களுக்கு யாரு முக்கியம்? இயேசு கிறிஸ்துவா? அவரே கேட்பார். ஐயோ இது ரொம்ப கடினமானதா இருக்குங்க, இவரை சிறுவையில் அடைங்கள். அதாவது ஒரு 2 பேரை அந்த மாதிரி இருப்பாங்க. ஒருத்தன் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒரு திருடன், ஒரு கள்ளன், பரபாஸ்ங்கிற ஒரு கேரக்டர் வரும். அப்ப வந்து ராஜா ஒத்துக்கிறார், அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அப்பா உங்க இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லக்கூடிய, யூதருக்கு ராஜான்னு சொல்லக்கூடிய நசரேயனாகிய இயேசுவை நான் விடுவிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். யாராவது ஒருத்தரை விடுவிக்கணும், அதான் ரிலீஸ் பண்ணணும். ஜெயில போட்டிருக்கோம். நான் வந்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவ, அவர் வந்து ஒரு பாவமும் செய்யல, எந்த பாவமும் அவர் செய்ய கிடையாது, அவரை நான் விடுவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யூத ஜனங்கள் பூரா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இங்கதான் முக்கியமானது, கொஞ்சம் நுட்பமா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய சொன்னது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆனா இன்னைக்கு அவங்க தான் அழுதுட்டு இருப்பாங்க. யாரு காட்டி கொடுக்கணும்னு சொன்னா, சாரி இயேசுவ ஐயோ கொண்டுட்டாங்களே, கொண்டுட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? இயேசு யாரோ கொண்டுட்டாங்க போல, வேறவங்க கொண்டுட்டாங்க போல, வேற மதத்தவங்க கொண்டுட்டாங்க போல, அதனாலதான் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஒரே ஒரு செகண்ட் நினைச்சுக்கிறேன். அம்மா இப்போ நான் இது லிங்க்ல வந்துட்டேனாமா? கிளாஸ் கட் ஆயிருச்சோ? அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. பரபாஸ் அப்படிங்கிற ஒரு திருடன், அவனையும் சிலுவையில் அறையிறதுக்காக ஒப்பு கொடுப்பாங்க. அப்ப அந்த ராஜா கேட்பாரு, அந்த ராஜா என்ன கேட்பாரு தெரியுமா? நான் இயேசு விடுவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, இந்த ஜனங்கள் எல்லாரும், அதாவது எங்களுக்கு ஒரு மேசியா வருவாரு, அவர் வந்து எங்களை பாவத்துல இருந்து மீட்பாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த ஜனங்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு குட் ஃப்ரைடே தானே, இது கரண்ட் அஃபேர்ஸ் தானே, அப்படிதானே? இது கரண்ட் அஃபேர்ஸ். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்களும் அதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா சுவிசேஷம் அப்படிங்கிறது இது தலையாய கடமை. So I am not converting into a Christianity. It is not my intention. அது என்னுடைய நோக்கமும் அல்ல, அது என்னுடைய விஷயமே கிடையாது. சரியா? நான் வந்து கிறிஸ்டியன் இல்லைன்ட்டேன். என்னை சமூகம் ஹிந்துவா அங்கீகரிச்சிருக்கு, அதுக்கும் நான் கிடையாது, அது என்ன சமூகம் தான் சொல்லுது. சரியா? நான் அந்த மண்ணில பிறந்திருக்கேன், நான் வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு உரியவன், இந்த பூமிக்கு உப்பா இருங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கன்றாங்க. நீ இதை சொல்லலைன்னா உனக்கு ஐயோன்னு வேற எழுதப்பட்டிருக்கு, அது முக்கியமானது. இந்த பிரபஞ்சத்துக்கு உரியவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்? அந்த பூமிக்கு உப்பா இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை முக்கியம். மனம் தான் திரும்பணும், மதம் திரும்பக்கூடாது. நம்ம பொட்டு வச்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம், நம்ம ஹிந்துவாவே இருந்துக்கலாம், பேசுற புரியுதா? மனம் திரும்பணும். மனம்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பிறரை நான் ரொம்ப கோவப்பட்டேன், கோபத்துல இருந்து வெளியில வரணும். யார் மீதாவது நான் வெறுப்பு கசப்போட இருந்தேன், அதுல இருந்து வெளியில வரணும். நான் என்கிட்ட அந்த உயர்ந்த சாதி, அந்த பெரிய மதம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதுல இருந்து வெளியில வரணும். பேசுற புரியுதா? இந்த மாதிரி இருக்க விஷயம். அப்ப பரபாச விடுவிக்க சொல்லி இவங்க வந்து என்ன போர்க்குரல் கொடுப்பாங்க, இயேசுவ சிலுவையில் அறைங்க.
இயேசுவ சிலுவையில் அறைங்க, அதாவது திருடனை கூட விடுவீங்க, இயேசுவ சிலுவையில் அறைங்க. இது வந்து ஒற்றை குரலா இருக்கும். யாரோட குரல்? அந்த யூத மக்களுடைய ஒற்றை குரலா இருக்கும், ஒட்டுமொத்த குரலா இருக்கும். அப்ப என்னமா நீங்க சொல்றீங்க, எதனால அப்படின்னு சொல்றீங்கன்னா, இவன் தன்னுடைய பிதா என்று தன்னை தேவனுக்கு நிகராக உயர்த்திட்டான். இவன் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறத மீறிட்டான். ஞாயிற்றுக்கிழமையில ஒரு வேலையோட செய்யக்கூடாது, அடுப்பெறியக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாள், அது பரிசுத்தமா ஆசாரிக்கணும்ல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே நிறைய பேரை காப்பாத்திட்டே வருவார். கண்ணில்லாதவனுக்கு கண்ணு கொடுக்கறது, முடவாதக்காரனுக்கு வந்து முடவாதத்தை நீக்கி விடுறது, இந்த மாதிரி இறந்தவர்களை உயிர் எழுப்பி விடுறது. எந்த நாள்ல? ஞாயிற்றுக்கிழமையில. அவர் தாங்க சொன்னாரு ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசாரிக்க முடியான்னு. அவர் தாங்க மறுபடியும் சொல்றாரு. இன்னைக்கு புரிதா பேசுறது? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அந்த யூதர்கள் எவ்வாறு நியாயப்பிரமாணத்தின்படி இருந்தாங்களோ, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் இப்பவும் அதே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்களும் அதே நியாயப்பிரமாணத்தின் ஆவியினால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிதா என்று அழைக்கப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிதான்னு என்னப்பா? ஃபாதர் அழைக்காத கிறிஸ்டியானிட்டி இருக்காங்களா? சரி. அதே மாதிரி பாஸ்டர் என்று, போதகரே என்று அழைக்கப்படாதீர்கள் அப்படி சொல்றாங்க. போதகர் என்று அழைக்கப்படாத கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா? போதகர்லாம் நாங்க அழைக்கலங்கன்னு யாராவது இருக்காங்களா? சரி. குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள். குருக்கள்னா சாமியார், பிரிஸ்ட். அழைக்கப்படாதீர்கள், பிதா ஒருவரே உங்களுக்கு குருக்களா இருக்கிறார். இது யாரு சொன்னது? இயேசு வாய் திறந்து சொன்ன வசனம். இயேசு வாய் திறந்து சொன்ன வசனம். அந்த வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, ரெவரண்ட் அழைக்கப்படாதீர்கள். ரெவரன்றது இயேசு கிறிஸ்து நாமம். இயேசு சொல்லியிருக்காரு. எப்பப்ப அந்த உலகத்தினுடைய முடிவு வரும்? மத்திய 24ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லியிருப்பாரு. அதாவது என் நாமத்தினாலே அநேகர் தோன்றி முடிந்தவரை, அதாவது ஏற்கனவே நம்பிக்கை உரியவங்களை என்ன பண்ணுவாங்களாம்? வெளியில கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்கள மாத்துவாங்க. ஆனா எச்சரிக்கையா இருங்கள். இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாசமாய் இருப்பதே பெரிய ரகசியம் சொல்லியிருக்காரு. அப்ப வெளியில போய் தேடக்கூடாது. அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், அடுத்த மனுஷன்றது கேட்கக்கூடாது. உங்களுக்கு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம், இந்த வசனம் தான் முக்கியமானது. அதனால இந்த குட் ஃப்ரைடே, இந்த அடுத்து ஈஸ்டர், அடுத்து வந்து இந்த மாதிரி விற்கிற விஷயங்கள், அது வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து அது ஒரு பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க, வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு கிறிஸ்து உடன்பாடு அல்ல. இயேசு கிறிஸ்து கூட ஒரு நாள் விழாவுக்கு கூப்பிடுவாங்க, அண்ணன் தம்பிங்க, அப்பா வாங்க இந்த மாதிரி பஸ்கா பண்டிகை இருக்கு, வாங்க போயிட்டு வருவோம்னு சொல்லி. அவர் என்ன சொல்லுவாரு? நான் வரல, நீங்க போங்கன்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு ரீசன், நீ உலக ஃபேமஸ் ஆயிருவ. இப்ப வந்து கொஞ்சம் பேர் தான் தெரியுற, இந்த அதிசயம் பண்றது, அற்புதம் பண்றது, நீங்க பிரீச் பண்றதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பேர் தான் தெரியுது. ஏதோ கடலுக்கு பக்கத்துல போய் பண்றீங்க, மலைக்கு பக்கத்துல, காட்டுக்குள்ள போய் பண்றீங்க. இது நகரம், செருசலேம்ங்கிறது ஒரு பெரிய நகரம். கோயிலுக்கு எல்லாரும் கூடுவாங்கல்ல, கோயிலுக்கு எல்லாரும் கூடும்போது அங்க வந்து நீங்க பேசினா பெரிய பிரபலமாயிருவீங்கன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான், பிரபலமாகிறது இல்ல. புரியுதுனா சொல்றது? ஒவ்வொரு காரியமும் அவர் அந்த அற்புதம் பூரா செஞ்சுட்டு இதை யாருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் கேட்பாரு, சொல்லிட்டே வருவாரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரகசியம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா? இந்த குட் ஃப்ரைடேயோட பின்னணி புரிஞ்சிருச்சா? எதனால அவர் கொல்லப்பட்டார்னு புரிஞ்சிருச்சா? எதுக்காக அந்த பூமிக்கு வந்தாருன்னு புரிஞ்சிருச்சா? முதல்ல அந்த பூமியை உண்டாக்குனவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? தெரியலையா? இல்ல பிதான்னு ஒருத்தர் இருக்காரு, சுதன் ஒருத்தர் இருக்காரு, பரிசுத்தாவின்னு இருக்காரு. அது இவர் தான் அறிமுகப்படுத்துற. மூணுமே ஒண்ணுதான். அது ட்ரினிட்டின்னு சொல்லுவோம். ஒண்ணுதான். பிதான்னு ஒருத்தர் தனியா இல்ல, பிளஸ் சுதன் ஒரு தனியா அப்படின்றது, இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம்ன்றத புரிஞ்சுக்கணும். சோ அப்ப இன்னைக்கு என்ன நாள்? குட் ஃப்ரைடே அப்படிங்கிறது. வர ஞாயிற்றுக்கிழமை குட் ஃப்ரைடே, வர ஞாயிற்றுக்கிழமை குட் ஃப்ரைடே. அபிநயாவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை, ஒரு வாரத்துக்கு 2 வெள்ளிக்கிழமை. எப்ப அபிநயா? ஒரு வாரத்துக்கு 2 வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையும் குட் ஃப்ரைடே, அடுத்த புதன்கிழமை வந்தா குட் ஃப்ரைடே. என்ன கான்செப்ட்ல சொன்னப்பா? So all days are good day. All days are good day அப்படி வச்சுக்கலாம். சரியா? ஓ, அந்த கான்செப்ட்ல சொன்னீங்களாப்பா? கிளாப் பண்ணுங்க அபிநயா, கிளாப் பண்ணுங்க. சோ ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கேக்குதா? நான் பேசுனது ரீச் ஆகுதா? எஸ் சார். சோ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகல இப்பதாமா, அதான் கொஞ்சம் கட்டா இருந்துச்சுல, அதனால ஸ்கிரீன் ஷேர் ஆகாம இருந்திருக்கு. இப்ப நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப நான் பேசுனதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சும்மா தாராளமா கேட்கலாம். அப்போ அதான் சொல்றது, என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறேன்ற. இப்ப அவர் வந்து மதத்திற்குரியவர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்குரியவர் அல்ல. புரிஞ்சுக்கணும். குட் ஃப்ரைடே ஞாபகம் வச்சு. அடுத்த வச்சுங்க, இன்னைக்கு பி டே அப்படின்னு சொல்றான்.
பி டேனா என்ன சார்? இன்னைக்கு ஏப்ரல் 3 அப்படிங்கிறது பி. பினா என்ன சார்? இந்த இடத்துல பார்ட்டி, வேர்ல்டு பார்ட்டி டேவா. சோ பி அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய பார்ட்டி டே அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வேர்ல்டு அக்வாட்டிக் அனிமல் டேவா. அக்வாட்டிக் கடல்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய அக்வாட்டிக் அனிமல் எது தெரியுமா? நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் டால்பின். டால்பின். ஹெரிடேஜ் எலிஃபென்ட். ஹெரிடேஜ் அனிமல் என்னது? எலிஃபென்ட். சரி, நேஷனல் அனிமல் டைகர், பெங்கால் டைகர். அப்ப 3 ஞாபகம் வச்சுக்கணும். என்ன டைகர்? பெங்கால் டைகர். அப்ப ஹெரிடேஜ் அனிமல் எது? எலிஃபென்ட். அக்வாட்டிக் அனிமல் எது? டால்பின். டால்பின் அப்படிங்கிறது. அப்ப பி என்னது? பார்ட்டியா? வேர்ல்டு அக்வாட்டிக் அனிமல் டேவா? அதே மாதிரி சாக்லேட் மவுசஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நேஷனல் ஃபைன் டே, ரெயின்போ டே, இது நமக்கு தேவையில்லை. ரெயின்போ, இந்த ரெயின்போ அப்படின்னு சொன்னாவே இது ஒரு முக்கியமானது. ஜீசஸ் கிரைஸ்டோட சம்பந்தப்படுதுங்க. ஜீசஸ் கிரைஸ்டோட சம்பந்தப்படுது. இது எங்க சார் சம்பந்தப்படுது? நீங்க எல்லாம் அடையாளங்கள் சில விஷயங்கள் பாத்துக்கலாங்க. நம்மளுடைய வாழ்வியலோடு கலந்தது அப்படிங்கிறது. நீங்க பைபிள்ன்றது ஒரு அறிவியல் புத்தகம், நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ரெயின்போ அப்படிங்கிறதுக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. நோவா அப்படிங்கிற ஒரு பீரியட்ல இந்த சொல்லுவாரு, அப்பா உலகத்துல பாவம் பெருகி கிடக்கு, இந்த உலகத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், அதனால போய் கொஞ்சம் சொல்லுங்க, யாரும் பாவம் பண்ணாதீங்கப்பா, கொஞ்சம் நல்லா இருங்க, உண்மையா இருங்க, அப்படி மாதிரிலாம் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. அவரும் சொல்லி சொல்லி பாப்பாரு, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணுப்பான்னு சொல்லிட்டு, பேழைனா ஒரு கப்பல், அதுல நீனும் உன் வீட்டாரும் அந்த ஒவ்வொரு ஜோடு அந்த உயிரினங்களை மட்டும் எடுத்து உள்ள போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீண்ட நாள் மலையை வரிசைக்க பண்ணுவார். நீண்ட நாள் மலையை வரிசைக்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு புறாவை எடுத்து வெளியில விடுவாங்க. அது போய் மரத்தை கொத்திட்டு வரும். ஸோ தண்ணிலாம் இறங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வெளியில வருவாங்க. அந்த சந்ததி மொத்தம் 8 பேர், கணவன் மனைவி, அவனுடைய 6 பேர், 6 ஆயிட்டா, அவங்களுடைய மகன் மருமகள்கள் அப்படின்னு சொல்லி 3 + 3 6 + 2 8. ஆமா, 3 மகன்கள் நோவாவுக்கு. அப்ப நோவாவோட மகன்கள் 3, மருமகள்கள் 3 பிளஸ் இவங்க கணவன் மனைவி 2, 8 பேர் தான் அந்த உலகத்தில் தப்பிப்பாங்க. முதல் அழிவுல 8 பேர் தப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப 2வது அப்படின்னு வரும். அப்பதான் ஒரு உடன்படிக்கை, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், நீரால, அதாவது ஜலம், நீரால இந்த பூமிக்கு அழிவு வராது அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல அதுக்கான ஒரு அடையாளம், வானத்துல அதுக்கான ஒரு அடையாளம், அந்த அடையாளம் தான் வானவில் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்க பாத்திருக்கீங்களா? சோ மழை அப்படிங்கிறது ஒரு பெரிய மழை வந்த உடனே வானவில் தோண்டிருச்சுன்னு சொன்னாவே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இனி மழை வராது. சொல்லுங்க, இப்ப ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களெல்லாம் பெரியவங்களே இல்லையா? அப்படி பெரியவங்களே கிடையாது நம்ம ஊர்ல எல்லாம். இருக்காங்களா? ஒரு வானவில் தோணுச்சுன்னா இனிமேல் மழை வராதுன்ற ஒரு ஐதீகம் இருக்கா? சரி, குழந்தை பெத்துக்கிறவங்க பூரா வந்து பாத்தீங்கன்னா பிரசவ வலியோட பெத்துக்கிறாங்களா இல்ல ரொம்ப ஈஸியா பெத்துக்கிறாங்களா? இந்த எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு மறுபடியும் எனக்கு ஒரு பேத்தி, என்னோட அண்ணன் பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது மகள் அப்படிங்கிறது, முதல் மகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ பிறந்தது. இன்னும் நேத்துக்கு ஒரு 2வது மகள், அது முந்தானத்து நைட்டே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ முந்தா நாள் நைட்டு வலிக்க ஆரம்பிச்சு அந்த வலி பூரா இருந்து ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. இல்ல ஸ்வீட்டில ஐயா என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹாயா போனேன், ஸ்வீட்டி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க, நீங்க வாடு எந்த துயரம் உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு உங்க முதல் பிள்ளையை பெற்றெடுத்தீங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இங்க பாருங்க, 3 வழி வருவாங்க. பிரசவ வலி உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். 3 வழி, அந்த வழி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த வழி வந்து அதுக்கப்புறம் தான் குழந்தை அப்படிங்கிறது பிறக்கும். 3 உலக போர் நல்லா முடிவுக்கு வருது. இந்த பூமியானது இது நான் சொல்றது தீர்க்க தரிசனம், ப்ரொபேசி. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. என்ன பைத்தியமா கூட இருக்கலாம். என்ன டாக்டரேட் படிச்சிருக்கேன்ற, அரசு அதிகாரி உருவாக்கி இருக்கான், அறிவியல் நடத்துறா, என்னமோ சொல்றானேன்னு சொல்லிட்டு பைத்தியம் தான். சரியா? சோ ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த 3 பிரசவ வலி, அதே மாதிரி 3 போர்கள் 19, 14, 18, 19, 39, 45 அடுத்து வரும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல, அன்னைக்கு 19, 14 ஏதோ பர்டிகுலர் தேசம் இருந்துச்சு, 39, 45 பர்டிகுலர் தேசம் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக போர் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா வந்துச்சுன்னு சொன்னா உலக அழிக்கிறதுக்கு ஒரு 1 hour போதும். இன்னைக்கு உலகில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், உலகில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாம், உலகில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் பாம், பேசுற புரியுதா? அன்னைக்கு வந்து கம்பால் அடிச்சிருப்பான், கத்தியால் அடிச்சிருப்பான். அன்னைக்கு வந்து ஆட்டம் பாம்புலாம் கிடையாது. 39, 45 தான் ஆட்டம் பாம்பே பயன்படுத்துறாங்க, அப்படித்தானே? 19, 14, 18 ஆட்டம் பாம்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு ட்ரோன், இன்னைக்கு பாதி அதான் சொல்றான், ஈரான் அடிக்கும் போது, இஸ்ரேல் அடிக்கும் போது, அமெரிக்கா அடிக்கும் போது சொல்றான், நாங்க வந்து இப்பதான் லோ லெவல் தான் பயன்படுத்திருக்கோம், இந்த மிடிலுக்கே வரல. லோ லெவலுக்கு தான் வந்திருக்கோம், மிடிலுக்கே வரல. ஆதாம் ஏவாள் என்னப்பா ஐயா, நீ உழைச்சுதான் சம்பாதிக்கணும். ஆதாமுக்கு நீ உழைச்சுதான் சாப்பிடணும்.
புருஷ லட்சணம் என்ன சொல்றாங்க? அப்பாக்கெல்லாம் என்ன பண்றாங்க? அப்பாக்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்களா? ஆரம்ப காலத்துல இருந்து அப்படிதானே இருந்துச்சு. இப்பதானே ஈக்குவாலிட்டின்னு சொல்லி பெண்ணும் சம்பாதிக்கணும்னு சொல்றோம். அன்னைக்கு வந்து அப்படி இல்ல. ஆண் தான் சம்பாதிப்பாரு, பெண் வீட்டுல இருந்தானே. குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கறது பெண்களுக்கு தானே. அந்த மாதிரி சொல்றாரு. நீ வந்து வலியோட தான், வேதனையோட தான் பிள்ளை பெத்துக்குவ, வலியோட வேதனையோட தான் பிள்ளை பெத்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு. ஒண்ணு மனுஷன், அடுத்த மனுஷி, அதுக்கப்புறம் அந்த வலுசற்பம். வலுசற்பத்துக்கு என்ன? நீ மண்ணுல ஊர்ந்து தான். அன்னைக்கு உள்ள பாம்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பறக்குமா, பேசுமா? இன்னைக்கெல்லாம் பறந்தா எப்படி இருக்கும்? சும்மா ஊறிக்கிட்டு போகும்போதே நமக்கு பயம் இருக்குன்னா, ஊறிக்கிட்டு போகும்போதே ஐயோ பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்ன்ற. அன்னைக்கு உள்ள காலங்களில் பறந்துட்டு போகுமா? இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, பெரிய பெரிய பாம்புகள்லாம் பறந்து வந்துச்சுன்னா ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, புரிஞ்சுக்குங்க, வைக்குங்க. இதுக்கான அந்த டிஸ்கஷன்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ மார்பிள்ஸ் டேவா, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் டேவா, ஸோ இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கிளாஸ்ல எழுதிக்க, கொஞ்சம் குயிக்கா பார்த்து முடிப்போம். எழுதிங்க, எழுதி வச்சுங்கப்பா. மராத்திய சிவாஜியா இல்ல நம்மூர் சிவாஜியா? மராத்தியருடைய சிவாஜி இறந்த நாளா 1680 இறந்தாரு. 1680 வீர சிவாஜி, மராட்டிய மன்னன் சிவாஜி இறந்தது இன்னைக்கு தானா? சொல்லுங்க. மகாராஷ்டிரோட கேபிட்டல் சிட்டி நேத்தான் பார்த்தோம், மும்பை அப்படிங்கிறது. சோ அதோட வின்டர் நாக்பூர். 2 கேபிட்டல் சிட்டி இருக்கு மகாராஷ்டிராவுக்கு. 2 கேபிட்டல் சிட்டி இருக்கு. ஒரு கேபிட்டல் சிட்டி எதுப்பா? மும்பை இருக்கு, இன்னொன்னு வின்டர் இருக்கு. வின்டர் யாருப்பா? நாக்பூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா ஆன்லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? உங்களுக்கு மெட்டீரியல் ரீச் ஆயிருச்சாப்பா? மெட்டீரியல் மெட்டீரியல் ரீச் ஆயிடுச்சு. லிசன், வெஸ்ட் பெங்கால்ல நீதிபதிகள் சிறைபிடிப்பா, எழுதி வச்சுங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கறதுல ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள சிறைபிடிச்சிருக்கிறாங்க. என்ஐஏ விசாரணையா? என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. சோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது என்ஐஏ என்கொயரி. உச்சநீதிமன்றம் உத்தரவு. சரி, நான் கேட்கறவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. ருத்ரா, வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் சிட்டி எது? கொல்கட்டா. சோ கொல்கட்டா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட அங்க ஒரு கோட்டை இருக்கு, வில்லியம். என்ன கோட்டை? வில்லியம் கோட்டை. வெஸ்ட் பெங்காலோட முதலமைச்சர் யார்? மம்தா பானர்ஜி. எந்த கட்சி? திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. வெஸ்ட் பெங்கால்ல அது யூனிக் கேமரா பை கேமரா? யூனிக் கேமரல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓரவை கொண்ட மாநிலம் அப்படிங்கிறது. சோ அங்க எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏஸ்? 294 அப்படிங்கிறது இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது 294. சோ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து டெல்லிக்கு எப்போது நம்முடைய தலைநகர் மாற்றப்பட்டது? 1911. எப்போது செயல்பட ஆரம்பிச்சது? 1912 அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டிகிள் என்ன? 124 இருந்து 147. 124 இருந்து 147 வரை. உச்சநீதிமன்ற தற்போதைய தலைமை நீதிபதி யாரு? சூரியகாந்த். எத்தனையாவது? 53வது. உச்சநீதிமன்றத்தினுடைய பார்ட் என்ன? பார்ட் 5. உச்சநீதிமன்றம் அப்படிங்கறதுல மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க? 34 அப்படிங்கிற இருப்பாங்க. யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவா? கொலிஜியம். பேசட்டும், அந்த பொண்ணு பேசட்டும். கொலிஜியம் எந்த வருஷம்? 1993. வேற என்ன இருக்கு? என்ஹெச்ஆர்சி, எஸ்ஹெச்ஆர்சி. எஸ்ஹெச்ஆர்சி தமிழ்நாட்டில் எப்போ? 1997 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கிளாப் பண்ண. அவங்கவுங்களுக்கு கேட்கும்போது இண்டிவிஜுவல் சொல்லணும். அவங்கவுங்களுக்கு கேட்கும்போது இண்டிவிஜுவல் சொல்லணும். ஆமா, இன்னைக்கு குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்றவங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாரும் இருக்கீங்களா? இங்க நோபடிஸ் தான். அப்படின்னு தான் நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு கிளாஸ் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரஸ்ட் இருக்கும் இல்லையா, நம்பிக்கை இருக்கும். நம்ம யாரோட நம்பிக்கையும் பண்ணக்கூடாது. பட் ஜீசஸ் கிரைஸ்டும் அவர் நம்பிக்கை இருக்கிற மனுஷங்கிட்ட தான் பேசினார். உண்மையே சொல்லணும். ஆனா உண்மையே சொல்லணும். சரியா? யாருக்கும் மேம் சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தானே சார்? ஆனா எல்லாருமே எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கணும் தானே? எஸ், கண்டிப்பா எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதான் நான் சொன்னேன். அக்கார்டிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட், அக்கார்டிங் டு பைபிள், அக்கார்டிங் டு ஜான் 8:32, 8:31, 32. அது ரொம்ப முக்கியம். அது இயேசு கிறிஸ்து அதைத்தான் வலிமைப்படுத்துறாரு. அவர் தன்னை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நம்புற யூதர்களை நோக்கி, அவர் காது கொடுத்து காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா ஜனங்கள் கேட்கல. போவோம்
ஜனங்கள் கேட்கல. ஓசியா 4:6 பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அறிவு இல்லை, அந்த தெளிவு இல்லை, புரிஞ்சுக்கிறல. நீங்க அந்த வேதபாரர்களை விட, அந்த சதுசேயர்களை விட, பரிசேயர்களை விட, அதே மாதிரி அந்த அவங்களோட நீங்க ரொம்ப நீதியில ரொம்ப சூப்பரா இருக்கணும்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்க ஒன்லி ப்ரீச் தான் பண்றாங்க, அது தன்னுடைய விரலால் தொடுறது கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பரஸ்திரி ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வரும்போது, உங்கள பாவம் செய்யாதவர் முதல்ல கல்லறிடான்னு சொன்னா ஒரு போய் எறிய மாட்டான். அப்ப அவனுக்குள்ள பூரா பாவம் இருந்திருக்கா இல்லையா? பேசணும் ஆமாவா இல்லையா? இப்ப ஒருத்தன் கூட பாவம் பண்ணல, அப்ப அவனை பூரா கொண்டிருக்கணுமா இல்லையா நியாயப்பிரமாணத்தின்படி? அப்ப எல்லார்ட்டையும் இருக்கு அப்படின்னு சொல்ல. அதனாலதான் சொல்ல, இனியும் பாவம் செய்யாது. நானும் உன்னை நியாயம் தீர்க்க போறது இல்லை. இயேசு நியாயம் தீர்க்க வரல முதல் முறை, அடுத்து வரப்போறவர் நியாயம் தீர்க்க வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 23. அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் அநியாயம் செய்யட்டும். அக்கிரமம் செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் அக்கிரமம் செய்யட்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவரவர் செய்கைக்கு தக்கதான நியாய தீர்ப்பு என்னோடு கூட வருகிறது. நான் சொன்ன வசனங்களே உங்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஏசு வந்து நியாயம் தீர்க்க மாட்டார், நீ போ, நீ செலக்டட், நீ அன்செலக்டட் சொல்ல மாட்டார். வசனம் தான் நியாயம் தீர்க்கும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமையா இருந்தியான்னு கேட்பாங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணியா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமா இருந்தியா? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யலாவே இருங்கள். நீ நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்தியா? நான் தாகமா இருந்தேன், பசியா இருந்தேன், நான் வந்து காவல்ல போடப்பட்டிருந்தேன், நான் மருத்துவமனையில கிடந்தேன், என்னை வந்து விசாரிச்சியா? அவர் சொன்ன வசனங்கள் தான் கடைசி நாள் ஏன் இருக்கும். வலது கணத்தில் அறைந்தால் இடது கணத்தையும் காட்டு. உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண செய்தியான்னு கேட்பாரு. நான் சொன்ன வசனங்களை உங்களை கடைசி நாள் நியாயம் தீர்க்கும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனங்களை கை கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் என்னுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறீர்கள்? ஏன்னா என்னிடத்தில் அன்பாய் இல்லை. அன்பு அப்படிங்கிறது, நான் இயேசுதான் விசுவாசிக்கிறேன், இயேசுதான் நம்புறேன், இயேசுக்காக தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றியா? கனி கொடாத மரம் எல்லாம் சரியா அறுப்புண்டு அக்கினிலே போடப்படும் சொல்ற. அந்த வசனம்லாம் ரொம்ப ஹார்டு. கனினா என்ன? எங்க வீட்டுல ஒரு பலாப்பழம் இருந்துச்சு, நான் போய் சர்ச்சில் கொடுத்துட்டேன், அதுவா கனி? ஆத்ம பாரம். ஐயோ இவ்வளவு பேரு ரோட்ல ஆக்சிடென்ட்ல சாகுறாங்களே, ஐயோ இவ்வளவு பேரு அங்க இஸ்ரேல்ல என்ன பண்றாங்க, ஒரு ரொட்டி துண்டு, ஒரு லோஃப் ஆஃப் பிரெட்டுக்காக காத்திருக்காங்களே, ஐயோ அங்க சிரியால பாவம், அது இஸ்லாமியனா, கிறிஸ்தவனா, முஸ்லீமா, பௌத்தனா, அதையும் பார்க்க கூடாது, மனுஷனா பார்க்கணும். மனுஷி எல்லாருக்காகவும். இல்லங்க நான் ஐபிஎல்ல நான் வந்து கைதட்டி நான் வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருப்பேன். நீங்க போங்க, உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள். எப்ப? ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும்போது, ரத்தம் சொட்டும் போது நீங்க போங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்ற. பிள்ளை அழுதுட்டு இருக்காங்க பாருங்க, இஸ்ரேல் அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. எத்தனை பேர் தூக்கம் இல்லாம இருக்காங்க பாருங்க. அந்த பாபிலோன், அந்த பாலஸ்தீன்ல, அந்த இஸ்ரேல்ல, அந்த ஈரான்ல, அந்த ஈராக்ல, இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க. நம்ம நினைக்கிறோம்ல, இன்னைக்கு வந்து நம்ம பெட்ரோல் பல்க மூடிட்டான்ல, இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல இல்ல, ஆம்லேட் இல்ல, ஆஃப் ஆயில் இல்ல, வடை போச்சா இல்லையா? எங்கேயோ ஆயில மூடினதுக்கு, ஹோமோஸ் நீரிணை அப்படிங்கறத மூடினதுக்கு. அதான் சொல்றது, இந்த பூமியானது, இந்த உலகமானது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த பூமிக்கு உப்பா இருங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருங்க. இது ரொம்ப முக்கியமானது. வசனத்தை பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி இருக்கிறது ரைட். தமிழகத்துடைய புதிய டிஜிபி, நானும் டிஜிபி யாருமான்னு கேட்டுட்டே இருந்தேன், ஒரு நாள் கூட சொல்ல. இன்னைக்கு ரத்தோர், சந்தீப் ராய் ரத்தோருங்க, தமிழ்நாட்டுக்கு புதிய டிஜிபி. டிஜிபி அப்படின்னு சொன்னாவே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். டிஜிபினா இருப்பா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். நேத்தி கூட நம்ம வந்து கியூட் எக்ஸாம் ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கும்போது பார்த்தோமா, ரேங்க் கேக்குறாங்களா? பேசுங்கப்பா. ஆர்மில, நேவில, ஏர்போர்ஸ்ல, அதே மாதிரி நம்ம போலீஸ்ல ஹையஸ்ட் ரேங்க் யாரு? டிஜிபி. அப்ப லோயஸ்ட் ரேங்க் கான்ஸ்டபிள், பிசி, போலீஸ் கான்ஸ்டபிள். என்ன கான்ஸ்டபிள்? போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது தான் the least one. அப்ப the most one என்னது? டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது. எங்க இந்த டிஜிபி வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். என்ன ஷார்ட்கட்? கார்பனோட அலர்ட் டிராபிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட்கட். கார்பனோட அலர்ட் டிராபிக் மொத்தம் 3 இருக்கா? டினா டைமண்டா, ஜீனா கிராபைட்டா, பீனா புல்லரிட். அம்மா ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு கேட்டுச்சா இல்ல இவங்க வந்து கோயந்தா போட்டதுனால மறந்துச்சா? சார் கேக்குது சார்.
நல்ல வேலை, நான் கொஞ்சம் அழுத்தமாவும் சொன்னேன். என்னதான் நீங்க கோயந்தா போட்டாலும் ஆமா கேட்கவே கேட்காது நிஜமா. நான் கூட ஆன்லைன் நடத்தும் போது நான் பார்த்தேன், மேம் நடத்தும் போது பார்த்தேன். நீங்க கத்துறதெல்லாம் பார்த்தா ஏதோ கோயந்தா போறாங்கிறது மட்டும் தான் தெரியுது. அதனாலதான் சொல்றது இது ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்கும் போது அப்ப ரத்தோரா ரத்தோர். அப்ப சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறவர் he has been appointed. So he has been appointed as a new DGP of தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டிருக்கு, எலெக்ஷன் கமிஷன். எங்க சார் ஆன்லைன்ல இருக்கிறவங்க நான் இந்த கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியல தெரிஞ்சுக்கிறேன். குயிக்கா வரணும், லேட் பண்ணக்கூடாது. சார் நான் ஆன்சர் பண்றேன் சார் சார். கைவிலி சொல்லுமா கைவிலி. ஸோ தேர்தல் ஆணையம்னாவே என்ன பார்ட்? பார்ட் 15 சார். பார்ட் 15 ஆர்டிகிள் பா 324 to 329. 324 329. யார் இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? ஞானேஷ்குமார் சார். ஞானேஷ்குமார். டூ மோர் அந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் சார் சுபீர் சிங் சாது, விவேக் ஜோஷி சார். சுக்பீர் சிங் சாது எஸ் சாந்து. சுக்பீர் சிங் சாது அப்படிங்கிறவரு பிளஸ் யாரு? விவேக் ஜோஷி. விவேக் ஜோஷி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? நிர்வாச்சன் சதன். நிர்வாச்சன் சதன். ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? நியூ டெல்லி சார். நியூ டெல்லி. இவங்க எந்தெந்த தேர்தல் நடத்துறாங்க? சார் பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்டேட்ல எம்எல்ஏ எம்எல்சி எலெக்ஷன்ஸ் நடத்துறாங்க சார். அப்புறம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் சார். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் சொல்லணும், ஆர்டர்லி, அதிகாரப்பூர்வமா அங்கீகாரம். சோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அதுக்கப்புறம் போத் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில் அண்ட் தென் அப்படிங்கிற அதான் அவங்க நடத்தக்கூடிய தேர்தல். அப்ப ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல் என்னப்பா? 243K சார். சோ 243K. 243 அப்படிங்கிறது எந்த மாநிலத்தினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்டு? சார் பீகார் சார். பீகாரோட கேபிட்டல் சிட்டி? பாட்னா சார். சோ பீகாரோட பழைய பேரு? பாடலிபுத்திரம். பாட்னாவோட பழைய பேரு பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் அப்படிங்கறதோட யாருடைய தலைநகராக விளங்கியது? குப்தர்கள் சார். குப்த வம்சத்தை தோற்றுச்சவர் யாரு? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? நான் இருக்கணும். கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஆன்லைன்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சாப்பா? எஸ் சார். ஓகே. இப்ப குப்த வம்சத்தை தோற்றுச்சவர் ஸ்ரீ குப்தர். அவருடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா கடோட்சகன். அவருடைய பையன் வந்து முதலாம் சந்திரகுப்தர். அவருடைய பையன் வந்து சமுத்திரகுப்தர். அவருடைய பையன் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். அவருடைய பையன் வந்து குமாரகுப்தர். அவருடைய பையன் வந்து ஸ்கந்தகுப்தர். அதுக்கப்புறம் விஷ்ணுகுப்தா. இதான் குப்த டைனஸ்டி. ஸோ கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். நிறைய பேர் இப்பதான் இணைஞ்சிட்டு இருக்காங்களோ. கைல்வெளி என்னாச்சு? இப்ப இணைஞ்சாச்சா? சோ கைல்வெளி கேக்குதா? இப்ப இணைஞ்சாச்சா? கிளாஸ் கட் ஆயிருந்துச்சு. நான் இருக்கணுமா இல்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சா? மறுபடியும் உங்களுக்கு போர்டு வரல? வந்துருச்சா? எழுதுங்கம்மா. நெக்ஸ்ட் எழுதுங்க, கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க. நான் அரௌண்ட் 10 முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நியூ கிளாஸ் அப்படிங்கறது பார்ப்போம். சோ தேர்தல் ஆணையம் உத்தரவு. என்னாச்சுமா? சாரி சார், கிளாஸ் வந்து கேட்கல சார், அதான் சார் ஃபோன் பண்ணேன் உங்ககிட்ட. இல்ல பரவாயில்ல. ஓகே, அதான் கட் ஆயிடுச்சுன்னா இங்க வந்துருது, நம்ம டிஜிட்டல் வந்துருது. மனிதகுல மீட்புக்கான புனித நாள். ஆளுநர் ஆர்வி ஆர்லேக்கர் அப்படிங்கிறவரு நம்ம தமிழகத்தினுடைய எத்தனாவது ஆளுநர்? இது சொல்லுங்க. ஆக்சுவலா மனித குலம்னா நீங்களும் நான் தானே? இல்ல ஏதோ கிறிஸ்டியன்ஸா? இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு உரியவரா? யாருக்கு உரியவர்? ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு உரியவர். சரியா? ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் உரியவர் அப்படிங்கிறவர் தான் இயேசுபிரான். தன்னையே பலி கொடுத்த புனித நாள். புனித வெள்ளி குறித்து ஆளுநர் ஆர்வி ஆலேக்கர் குறிப்பிட்டுள்ளார். என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அவருக்கு தெரிஞ்சவரே என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட தினத்தை நல்ல வெள்ளி என்றும் புனித வெள்ளி என்றும் கிறிஸ்தவர்கள் அழைத்து வருகின்றனர். மனிதகுல மீட்புக்காக தன்னையே இயேசுபிரான் பலி கொடுத்த நாள் இது என்று நாம் நினைவு கூறுவோம். அது அவரும் சொல்றாரு. நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். அவங்க தான் புனித வெள்ளி நல்ல வெள்ளின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன நினைப்போம்? மனித குலத்தை மீட்க வந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர்லேக்கர். யார் சொல்லியிருக்கார்? ஆர்லேக்கர். யார் இவரு? தமிழ்நாட்டுடைய கவர்னர். தமிழ்நாட்டுடைய எத்தனாவது கவர்னர்? 16வது கவர்னர் அப்படின்றவர். தமிழ்நாட்டினுடைய 16வது கவர்னர் ஆர்லேக்கர் சொல்லியிருக்காரு. சோ ஒரு ஆளுநர் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல இருக்கலாமா? இருக்கலாம். சொந்த மாநிலத்தவராக இருக்கலாமா? இருக்க முடியாது. ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட ஆர்டிகிள் என்ன? 152 162 152 162 அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். ஆளுநர்னாவே என்ன அமெண்ட்மெண்ட்?
7வது அமெண்ட்மெண்ட் 1956. 7th amendment sir. 7th அமெண்ட்மெண்ட் 1956. ஒரு ஆளுநர்னா அதிகபட்ச வயது எவ்வளவு இருக்கணும்? அப்படியா? அதிகபட்ச வயது 40-35 இருக்கணும். உங்கள்கிட்ட சொன்னாங்க. அதிகபட்ச வயது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதிகபட்ச வயதுன்றது கிடையவே கிடையாது. சாகு வரை இருக்கலாம். சரியா? அவர் வந்து தகுதியான வயதுன்ற 35, குறைந்தபட்ச வயது 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அப்படித்தானே? அதிகபட்ச வயது இருக்குதா? இல்ல. சோ இதை அடுத்து பார்ப்போம். அடுத்து உள்ள இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சோ பேரவை தேர்தல் இது பாருங்க. வாக்களிப்பதன் அவசியம் 23,500 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பட்நாயக், யாருங்க அவங்க? தமிழகத்தினுடைய தேர்தல் அப்படிங்கிறது வந்து சீஃப் எலெக்ஷன் ஆபீசர், தலைமை தேர்தல் அதிகாரி. அப்படித்தானே? தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ஐபிஎல் கிரிக்கெட், ஐபிஎல் என்ன எக்ஸ்பான்ஷன்? இந்தியன் பிரீமியர் லீக். சொல்லுங்க, இந்தியன் பிரீமியர் லீக். இதெல்லாம் நான் கடந்து போறேன் பாருங்க. இப்ப நீங்களும் இதை கடந்து போயிடணும். ஆனா சும்மா வாஸ்து பாத்துக்கணும். நமக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் படிச்சுக்கணும். சரியா? வணிக சாம்ராஜ்யத்தில் வழிந்தோடும் கழிவு நீர், புலம்பு மக்கள் தேர்தல், இதெல்லாம் நீங்க சும்மா படிச்சு வச்சுங்க. அந்த பேப்பர்ல படிச்சு வச்சுங்க. நமக்கு பெண்களுக்கு எதிரான பொது புத்திங்க பாருங்க. பெண்களுக்கு எதிரான பொது புத்தி என்னன்றத பாருங்க. இந்த ஜெனரல் அந்தமாக இருக்கக்கூடிய தாட்டு என்னப்பா நினைக்கிறாங்க, இந்த மாதிரி கட்டுரை பகுதியெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். அரசியல், கலை என்றும் பொது வாழ்வுக்கு வரும் பெண்களை யாரும் எப்படியும் இழிவுபடுத்தி பேசலாம். தான் அறிந்த பெண்களை நடிகையரோடு ஒப்பிட்டு தரம் குறைத்து பேசலாம் என்பதெல்லாம் எழுதப்படாத ஒரு சட்டமாகவே நடைமுறையில் உள்ளது. பெண்களை எந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. சோ இது ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பாருங்க. சோ அந்த இடத்துல இதை நீங்க படிச்சு வச்சுக்க. சித்திரவதைக்கு மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் சாத்தான்குளம், இதை பேசிட்டோம்ல. சாத்தான்குளம் அப்படிங்கறது தந்தை மகன், அவங்க எத்தனை பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க? 9 பேர். 9 பேருமே யாரு? போலீஸ்காரங்க. இந்த போலீஸ்காரங்க அப்படின்றவங்கள குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. செம்மண் குவாரி. இந்த செம்மண் அப்படின்றப்ப செம்மண்ணுக்கு சோப்பு நிறத்தை கொடுக்கறது யாரு? அயன் ஆக்சைடு. மண்ணை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? பெடாலஜி. மண்ணை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு பேரு பெடாலஜி அப்படிங்கிறது. 1 சென்டிமீட்டர் நல்ல மண் உருவாகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? 300 வருஷம். 300 to 400 இயர்ஸ் ஆகும் ஃபர்டைல் சாயில் உருவாகிறதுக்கு. சரி, அப்ப மண்ணை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? பெடாலஜி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சாயில் சர்வே ஆஃப் இந்தியா எந்த வருஷம் உருவாச்சு? 1956. இந்தியாவில் எத்தனை வகையான மண் இருக்கு? 8 வகையான மண் இருக்கு. நம்ம ஊர்ல 6 வகையான மண் இருக்கு. சரியா? சோ அதே மாதிரி பிளாக் சாயில் அப்படிங்கறது அழைக்கப்படுறது யாரு? ரீகர் சாயில் அப்படின்றது எந்த விளைச்சல் கேட்டது? காட்டனுக்கு. அலுவியம் சாயில் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். வண்டல் மண், பாங்கரு, காதரு. பழசு வந்து பாங்கரு, புதுசு வந்து காதரு. பழசு பாங்கரு, புதுசு வந்து காதரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வண்டல் மண் எதற்கு சிறந்தது? விவசாயம், வேளாண்மைக்கு சிறந்தது. இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாரு? சிவராஜ் சிங் சௌகான். தமிழ்நாட்டுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம். சோ பியூஷ் கோயல் உங்களுக்கு தெரியும்ல? பியூஷ் கோயல் என்ன துறைக்கான அமைச்சர்? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர். மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 33%. மீண்டும் கூடுதா? ஏப்ரல் 16 மீண்டும் கூடும் நாடாளுமன்றம். அடுத்து பாருங்க, வேட்பாளர் இறுதி செய்ய காங்கிரஸ் ஆலோசனை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 100% நியாயமான ஆட்சியை வழங்குவோம். யார் சொல்லியிருக்கா? 100% நியாயமான ஆட்சியை வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் எங்க வேட்புமனு தாக்கல் செய்தாரு? பெரம்பூர். எதுக்காக ஸ்பெஷல்? ஐசிஎஃப், இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. அது என்ன சாதனை பண்ணுச்சு? ரீசெண்டா 8000 ரயில் பெட்டிகள், 80,000 ரயில் பெட்டிகள் அப்படின்றத பண்ணாங்க. சரியா? சோ ராஜா ரவிவர்மா ஓவியம் எழுதி வச்சுக்க. ராஜா ரவிவர்மன்னாவே பெரிய ஓவியர். நேத்து பீத்தோவன் பார்த்தோம். அவர் எதோட சம்பந்தப்பட்டவர்? சிம்போனி. நேற்றுக்கு ஏப்ரல் 2 பீத்தோவன் அப்படிங்களோட முதல் சிம்போனி வெளியிடப்பட்டனால. எஸ், பீத்தோவன் எதோட சம்பந்தப்பட்டவர்? இசையமைப்பாளர். ரவிவர்மன்றவர் ஓவியர். ஆனா இவர் கண் தெரியாதவர்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஆமா தானே? ரவிவர்மன் அப்படிங்கிறவர் he is a blind. ஆனா எப்படி இவர் அழகா வரைகிறாரா? அதான் திறமை, எஃபிஷியன்சி. அதான் அவருடைய டேலண்ட்ஸ்.
ராஜா ரவிவர்மா ஓவியம் 167 கோடிக்கு ஏலமா. 167 கோடி. இந்த நம்ம ஊர்ல கார்த்திக் வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சு எத்தனை லட்சம் வாங்குவாரு? 2 லட்சமா? அவர் வாட்டி சும்மா ஒரு பெயிண்டை ஊத்திட்டு போவாரு. என்ன அவர் வாட்டுக்கு ஊத்திட்டு போவாரு. ஆனா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க பிரகாஷ்ராஜ். சார் அந்த ஓவியம் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு, என்ன மாதிரி வரைஞ்சிருக்காங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஓவியத்துக்கு அவர் எவ்வளவு வாங்கியிருக்காங்களா? 167 கோடி. 167 கோடி அப்படிங்கிறது யாரோட ஓவியப்பா? அசாம்ல ஆட்சிக்கு வந்தால் 6 சமூகத்தினருக்கு எஸ்டி அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அசாம் பார்த்தோம்ல, அசாமோட கேபிட்டல் சிட்டி திஸ்பூர். என்னங்க திஸ்பூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ பிரதமர் நரேந்திர மோடியுடன் ரஷ்ய துணை பிரதமர் எழுச்சுங்க. ரஷ்யாவுடைய துணை பிரதமர் யாருங்க அவரு? டெனிஸ் மாண்டுரோ. ரஷ்யாவோட துணை பிரதமர் டெனிஸ் மாண்டுரோ. சரி, ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி எது? மாஸ்கோ. ரஷ்யாவோட விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோட பேர் என்ன? மிர். ரஷ்யாவில இருந்து நம்ம 5 ஆண்டு திட்டங்கள் எடுத்தோமா? ரஷ்யால எத்தனை வருஷம்? 7 இயர்ஸ் அப்படிங்கிறது. அப்ப முதல்ல விண்வெளிக்கு சென்ற நபர் எந்த ஒரு? ரஷ்யா. யூரி ககாரினா? யூரி ககாரி. அதே மாதிரி வேலண்டினா தெரஸ்கோவாவா? வேலண்டினா தெரஸ்கோவா. இவங்க 2 பேருமே ரஷ்யா தான். கிளாஸ் கட் ஆயிடுச்சோ? சோ வேலண்டினா தெரஸ்கோவா. சோ இவங்களும் என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா